அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அதாவது விஜய் டிவிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு எத்தனை நாள் பகைன்னு தெரியல. இந்த பகை வந்து ரொம்ப நாளாவே உங்களுக்குள்ள இருந்திருக்கணும். ஒரு கோல்டு வாராவே உங்களுக்குள்ள வந்து புகஞ்சிக்கிட்டே இருக்கு. என்னைக்கு வேணாலும் இது வந்து வெடிக்கலாம். சுனிதாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ராங்கா வந்து பேசுறாங்க. பட் இந்த சைட் ஜாக்லினால வந்து பேச முடியல. பாயிண்ட்டை சொல்றாங்களே தவிர்த்து அவங்களால எதிர்த்து சண்டை போட முடியல. ஆனால் அவங்களா போயிட்டு உட்காந்து அழுகுறாங்க. இது ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நமக்குமே பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. நீங்கள் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் பாயிண்டில் வந்து நியாயம் இருக்குது, அது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து கரெக்ட் அப்படின்னா அதை ஆணித்தரமாக சொல்லணும், அதை அழுத்தமாக சொல்லணும். அதை விட்டுட்டு பேசிட்டு போய் அழுவுறது எப்படி தெரியுமா இருக்கும்? கேமராவுடைய அட்டென்ஷனை நம்ம மேலே வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எபிசோடுனுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோவில் ஒரு சின்ன சண்டை வருதுங்க. என்ன சண்டை? இன்னைக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் அப்படின்றது. முதல்ல எனக்கு இதுலேயே வந்து உடன்பாடே இல்லை. ஏன்னா கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட இந்த சீசனே நீங்கள் அப்படி கொண்டு போறீங்க அப்படின்னா இது எப்படி ஃபேராக இருக்கும்? பெண்களில் வந்து மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் வந்து அவங்க ஃபிசிக்கலாக வந்து வீக்காக இருப்பாங்க. யாரை கம்பேர் பண்ணும்போது? ஜென்ஸை கம்பேர் பண்ணும்போது. இவங்க ரெண்டு பேரை நீங்கள் எப்படி வந்து நேரடியாக மோத விடுவீங்க? நேற்று நடந்த அந்த கேப்டன்சி டாஸ்கே வந்து ஒஸ்டான டாஸ்க் தான். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆண்கள் வெர்சஸ் பெண்கள்னு வரும்போது பெண்களுக்கு அதில் வந்து அடிபடக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. நேற்றே நம்ம பார்த்தோம், அன்ஷிதாக்கும் அடி விழுந்துச்சு, அதுக்கப்புறமா இவங்க சௌந்தர்யாவுக்கும் அடி விழுந்துச்சு. இதே மாதிரி கண்டினியூ ஆகிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த பேட்டர்னை இவங்க மாற்றணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி, இன்னைக்கு ப்ரோமோவில் என்ன காட்டினாங்க அப்படின்றத பார்ப்போம். டாஸ்க் வைக்கிறாங்க, கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. என்ன டாஸ்க்குன்றது இன்னும் நமக்கு கிளியராக காட்டலை. ஆனால் கேர்ள்ஸ் சைட்ல இருந்து ஒருத்தவங்களை சூஸ் பண்ணணும். அவங்க பாய்ஸ் உடைய பிளேஸில் போய் இந்த டாஸ்க்கை விளையாடணுமா? அதே மாதிரி பாய்ஸ் சைட்லேருந்து ஒரு பாய்ஸை சூஸ் பண்ணி கேர்ள்ஸ் சைடில் போயிட்டு ஒரு டாஸ்க்கை விளையாடணும். இதில் யாரை சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து பெண்களுக்குள்ளே போகுது. பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய பாய்ஸ் டீம் வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அந்த ஒற்றுமையை வந்து நம்மளால் டே ஒன்ல இருந்தே பார்க்க முடியுது. ரவீந்தர் அவர்கள் கிறங்கி விழுந்ததாக இருக்கட்டும், அவரை போயிட்டு வந்து மற்றவங்கலாம் தூக்கிட்டு போனதாக இருக்கட்டும், அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எதுக்கு குமாரே அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. பாய்ஸ் கிட்ட இருக்கிற ஒற்றுமை கேர்ள்ஸ் கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரொம்ப ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து புகஞ்சிக்கிட்டே இருக்கு. முக்கியமாக ஜாக்லினை யாருக்குமே பிடிக்கல. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஷோ வந்து டீம் கேமாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் டீம் கேமாக போய்கிட்டு இருக்கு. டீம் கேமாக இருக்க வேண்டிய இடத்துல டீமோட சேர்ந்து தான் நம்ம விளையாடி ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. இண்டிவிஜுவல் கேம்ஸ் வர நேரத்தில் நம்ம இண்டிவிஜுவலாக விளையாடலாம். பட் ஜாக்லின் எல்லா நேரங்களையும் இண்டிவிஜுவலாக விளையாடணும், இண்டிவிஜுவலாக ஒரு முடிவு எடுக்கணும், நம்ம மட்டும் தனியாக தெரியணுன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுனால பெண்களுக்கு ஜாக்லினை பிடிக்கல. முதல் நாளே நான் வெளியில் படுக்கிறேன் அப்படின்னு சொன்னது மற்ற பெண்களுக்கு நடுவில் ஒரு புகைச்சலை ஏற்படுத்திருச்சு. அதுவும் முக்கியமாக சுனிதாக்கும் ஜாக்லினுக்கும் முன்னாடியே எதனாச்சும் பகை இருந்துச்சா, இவங்களுக்குள்ள வந்து சண்டைகள் இருந்துச்சா, பிரச்சனை இருந்துச்சா, இல்லை இவங்கெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்களான்றது தெரில. ஒரே சேனலில் வேலை செய்யக்கூடிய ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படியும் நீங்கள் என்ன அனுப்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களை பொறுத்த வரைக்கும் நான் போய் அந்த வெளியில் இருக்கக்கூடிய பெட்டில் வந்து படுத்துக்கிட்டு சைலண்டாக இருக்கணும், அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல, அந்த இடத்துல சுனிதா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வெளியில் படுக்கிறியோ உள்ளே படுக்கிறியோ அது வந்து எங்களுக்கு தேவையே இல்லை, அதை பற்றி யாருக்கும் கவலையே இல்லைன்ற மாதிரி பேசிடுறாங்க. இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் நீ போகிறது நல்லதா கெட்டதா, நீ போகிறது நல்லது இல்லை கெட்டது இந்த டீமுக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே உடச்சு விட்டாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து எதனா பேசுனாங்களான்றதை காட்டல. அதுக்கப்புறமா அவங்க தனியாக போய் உக்காந்து ஃபீல் பண்ணுற மாதிரியும் அழுகிற மாதிரியும் காட்டுறாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா ஜாக்லின் மேலே மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி தான் ஏற்படுத்தும். ஏன்னா சும்மா அழுவுறது, போய் தனியாக உட்கார்றது, ஒரு விஷயம் வந்து கூட்டாக செய்ய வேண்டிய விஷயத்த போய் தனியாக வந்து சில விஷயங்கள் முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி வந்து பிரதீப் அவர்கள் பண்ணார். ஆனால் பிரதீப் அவர்கள் மேலே பிரதீப்பை பிடிச்சவங்களும் இருந்தாங்க, பிரதீப்பை எதிர்த்தவங்களும் இருந்தாங்க. காரணம் அவருடைய அந்த சில தவறான முடிவுகள். இந்த மாதிரி ஜாக்லின் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஜாக்லினை விரும்பக்கூடிய ஆட்கள் கூட கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சுனிதா மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் மக்களுக்கு இருக்கு. இந்த மணிமேகலை பிரியங்கா இஷ்யூல சுனிதாவை வச்சு அடி நடிச்சாங்க. அவங்கெல்லாம் இப்போ சுனிதாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான். ஸோ ஜாக்லின் அவங்களுடைய கேமிங் ஸ்டைலை மாற்றி ஆகணும் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பற்றி? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எப்படி இருக்குது? இது வந்து எனக்கு பிடிக்கல. இது வந்து எல்லா டைமும் போக போக வந்து இது ஹார்டாக போயிட்டுருக்கும், இது ஒர்க் அவுட் ஆகாது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.